எந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணலாம்? ட்ரேடிங் சம்மந்தமா இந்த கேள்விய தான் என்ட்ட எல்லாருமே இதுவரைக்கும் கேட்டுருக்காங்க. இன்வெஸ்ட் பண்றதுக்கு குறிப்பிட்ட கம்பெனியில தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸுமே இல்ல. அப்படி யாரும் சொல்றதும் இல்ல. எந்த கம்பெனிலயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ண முதல் நீங்க பார்க்க வேண்டியது டைமு, அதே நேரம் அந்த கம்பெனியோட குரோத். ஏனென்டா ஒரு டைமுக்கு டைம் வந்து ஒரு கம்பெனியோட வேல்யூ வந்து மாறும். ஸோ இதில அடுத்த கேள்வி வந்து எப்ப அந்த கம்பெனியோட வேல்யூ கம்பெனியோட ஸ்டாக் வேல்யூ வந்து குறைய வரும். கூட போகும். ஸோ உதாரணமா டெக் கம்பெனி எடுத்தா லைக் Apple, Microsoft அவங்களோட ப்ராடக்ட்ல இருக்குது. Appleல கதைக்க போயிருக்கேன். நார்மலா வந்து அவங்க செப்டம்பர்ல அவங்க புது ஃபோன் மாடல வந்து லான்ச் பண்றவங்க. ஸோ அந்த நேரம் அந்த மாடல் வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களோட கம்பெனி வேல்யூ வந்து கூடும். ஸோ அவங்களோட ஸ்டாக் வேல்யூயும் கூடும். ஸோ அந்த நேரம் நீங்க இன்வெஸ்ட் பண்றது அ அ என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு மொக்க வேலை. பிகாஸ் ஏனென்டா அந்த நேரம் அவங்களுக்கு ஏற்கனவே நல்ல ஸ்டாக் வேல்யூ கூடவா இருக்கும். ஸோ அந்த நேரம் இன்வெஸ்ட் பண்ணி பிரயோசனம் இல்ல. தெரியாத ஒரு கம்பெனிக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா, அவங்களுக்கு போய்க்க வந்து நீங்க அட்லீஸ்ட் அவங்களோட கம்பெனிய கூகுள் அடிச்சு பாருங்க. என்ன மாரி கம்பெனி, அவங்களோட குரோத் எப்படி இருக்குமென்ட்டு. அதே நேரம் அவங்களோட பாஸ்ட் அட்லீஸ்ட் 3, 4 இயர்ஸ்ல வந்து ஃபுல்லா அவங்களோட குரோத் எப்படி இருக்குதுன்ட்டு நீங்க ட்ரேடிங் 212லயே நீங்க பார்க்கலாம் நீங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ண முதல் ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ட்ரேடிங் 212 பத்தி நான் கொஞ்சம் கொஞ்சமா நானே படிச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் அடுத்தடுத்த வீடியோஸ்ல. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா.